எபேசியர் 1 15 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சர்வத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவரை உயர்த்தத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். நம்ம எங்கே இருக்கிறோன்னா, பவுலுடைய ஜெபத்தில் நாம் இருக்கிறோம். அதாவது எபேசியர் புஸ்தகத்தில் ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் ஒரு பகுதின்னு சொன்னேன். அப்புறம் இந்த 3 14 வசனங்கள் ஒரு பகுதின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 15 23 வசனங்கள் ஒரு பகுதியாக இருக்குது. அந்த பகுதி என்ன பகுதினா, பவுல் இந்த எபேசி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதுதான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன ஜெபம் ஏறெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னதுன்னா 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருளும். ஒரு ஜெபம் என்னன்னா, இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பொதுவான ஜெபத்தை எடுக்கிறார். 2வது என்னதுன்னா, குறிப்பிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதை பார்த்தோம். மூன்று குறிப்பிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஒன்று என்னதுன்னா 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வாட்னு வருது, இன்னதென்றுன்னு வரும்போது வாட்னு வருது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஹோப் ஆஃப் இஸ் காலிங்னு வருது. அப்போது அழைத்தவர் உண்மையுள்ளவர். மீன் இது எதை குறித்து பேசுனா, ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து பேசுது. நம்ம கையை பிடிக்கல, அவர் கையை, அவர் நம்ம கையை பிடிச்சாரு. ஆனாலும் கையை பிடிச்சவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆமென். இன்னைக்கு நம்ம வயசானவங்களாம் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம என்ன ஆக போகிறோம்னா மறிக்க போகிறோம். ஆனால் மறிக்கும் போது ஒரு நிச்சயத்தோடு மறிக்கணும். என்னன்னா, நான் எங்கே போகிறேன்னா, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். கையை பிடிச்சவர் அவர் கையை விட மாட்டார். அப்போது அதான் இப்போ ஒரு பாட்டு இருக்குது, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மறித்தாலும் நான் இருந்தாலும் அவரோடு கூட தான் இருக்க போகிறேன், மறித்தாலும் ஆனால் அவரோடு கூட தான் இருக்க போகிறேன். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. ஆமென். அப்போது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிச்சயத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். விசுவாசிகளாகிய நாம் இந்த நிச்சயத்தோடு வாழ வேண்டும். இன்றைக்கி ரோமன் கேத்தலிக்லாம் இந்த நிச்சயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நிச்சயம் இருக்குது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். 2வது என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாக இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று 18வது வசனம். நமக்காக சுதந்திரம் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பரலோகத்தில் நமக்காக சுதந்திரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் அப்படி சொல்றாங்க. அதை நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பவுல் இங்கே ஜெபம் பண்றார். இல்லை, பரலோகத்தில் நமக்காக சுதந்திரம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறது அதை அறிந்து கொள்றதுக்காக பவுல் ஜெபம் பண்ணல. எதை அறிந்து கொள்றதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, எப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, இல்லை சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்கிறது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். என்னென்ன சுதந்திரங்க? ஒன்று பார்த்தோம், நாம் குமாரர்களாக இருக்கிறோம், நம்ம சுதந்திரராக இருக்கிறோம், நமக்கு இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
நீ என்ன பண்ணலாம்னா கையை வைக்கலாம், யார் மேலே வேணால் கை வைக்கலாம். வியாதியஸ்தர் மேலே கை வைக்கும் போது வியாதி குணமாகும்னு சொல்கிறாரு. நீ குஷ்டரோகி மேலே கை வைக்கலாம், குஷ்டரோகம் சொஸ்தமாகும்னு சொல்கிறாரு. நீ சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது சொல்கிறாரு. அப்போ அப்பேற்பட்ட அதிகாரம் நம்மளுக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நமக்கு ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுகிற அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறதான். என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இயேசுகிட்ட வரும்போது என்ன இருக்குன்னா அவருடைய ரத்தம் இருக்குது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா நம்மை பரிசுத்தமாக்குது. வரும்போது கஷ்டத்தோடு வரும், சபைக்கு வரும்போது பிரச்சனையோடு வரும், நெருக்கத்தோடு வரும், அவிவிசுவாசமாக வரும். ஆனால் இங்கே வந்த உடனே இந்த வார்த்தையினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். போகும்போது எப்படி போகிறோம்? போகும்போது எப்படி பேசுகிறோன்னா கர்த்தர் செய்வார். வரும்போது பிரச்சனையோடு தான் வரும், ஆனால் போகும்போது கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். என் பிரச்சனைக்கு கர்த்தர் தீர்வை வச்சிருக்கிறார், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அப்படி போகிறோம். ஏன்னா இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன், நாம் ராஜாக்களாய் மாற்றப்பட்டோம். நம்மளை அடிமையாக வச்சில்ல. ஒரு நாள் அடிமையாக இருந்தோம், பிசாசுகளை அடிமையாக இருந்தோம். ஆனால் அவருடைய ரத்தத்தை கொடுத்து அடிமையாக இருந்த என்னை மாற்றி என்ன பண்ணுறாருனா அவருடைய பிள்ளையாக மட்டும் மாற்றலை, அவருடைய சுதந்திரவாளையாக மட்டும் மாற்றலை, எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாருனா என்னை ராஜாவாய் மாற்றியிருக்கிறார். ஆமென். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களை சேரில் உட்கார வச்சுருக்கிறோம், உங்களை தரையில் கூட உட்கார வைக்கல. ஏன்? நீங்களாம் ராஜா. ஆமென். எவ்வளோ பேர் வந்தாலும் சேர் தான் உங்களுக்கு. அப்போது அப்படி மாற்றியிருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 19ஆம் வசனத்தை தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். 2 வாரங்களாக அதான் பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன சொல்கிறாருன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னொன்று அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றார். என்ன அறிந்து கொள்ளணும்னா, நம்மளுக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த வல்லமை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் எதுக்காக ஜெபிக்கிறார்னா வல்லமை வேணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். அவர் வல்லமை வேணும்னா சொல்லி ஜெபிக்கல. அவர் எதுக்காக ஜெபிக்கிறார்னா, ஆல்ரெடி உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு. அந்த வல்லமை என்னன்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா எல்லாவற்றையும் நடப்பித்த வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா மகா மேன்மையான வல்லமை. அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன பண்றாருன்னா பவுல் ஜெபிக்கிறார். இன்னைக்கு பாட்டு எப்படி இருக்குன்னா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, இப்போ தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆனால் பவுல் அப்படி ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி உனக்குள்ள வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த வல்லமை என்னன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை. எந்த வல்லமைங்க? கிறிஸ்துவ மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை இன்றைக்கு விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். செயல்படும் போது வியாதிக்கு அங்கே அதிகாரம் கிடையாது, மரணத்துக்கு அங்கே அதிகாரம் கிடையாது. அந்த வல்லமை என்ன பண்ணுச்சுன்னா, மரணமே உன் கூரை எங்கே, மரணத்தையே தோற்கடிச்சு பாதாளத்தை தோற்கடிச்ச வல்லமை இன்னைக்கு விசுவாசிகளாகிய நம்மளுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். இன்னொன்று பார்த்தோம், ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா, இந்த வல்லமை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இறுதி கால மீட்பை குறித்து பேசுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இயேசு வரப்போகிறார். அவர் மேலே போனார், திருப்பியும் வரப்போறார். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம். வரப்போகிறார். வரும்பொழுது என்ன ஆகிறான்னா, கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரிச்சிருக்காங்களோ அவங்களாம் உயிரோடு எழும்ப போகிறாங்க. ஸோ அந்த வல்லமை குறிக்குது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போகிறது. அதுதான் பவுல் இந்த இடத்துல பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் எதை குறித்து பேசுகிறாருன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டதே அவருடைய வல்லமையினால தான். ஆமே, நம் விசுவாசிகளானதே அவருடைய வல்லமையினால். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதே அவருடைய வல்லமையினால தான். ஆமேன். எனக்கு ரட்சிப்புனா என்ன தெரியாது, ஞானஸ்தான தொட்டியில் இறக்குற வரைக்கும் ரட்சிப்புனா என்ன தெரியாது. அதுக்கப்புறமும் எனக்கு தெரியாது. ஞானஸ்தான தொட்டியில் இறக்கணுன்னே கேட்டார் பாஸ்டர், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் ரட்சிக்கப்பட போகிறேன்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் சிரித்தாங்க. அன்றைக்கி யாருமே சொல்ல ரட்சிப்புனா என்னன்னு சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கொண்டேன், ரட்சிப்புனா என்னது. நாம் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிற என்ன,
அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவின் சரீரத்துக்கூட என்னை இணைக்கிறது, கிறிஸ்துவின் சரீரத்தோடு என்னை மூழ்க செய்கிறது. அதான் ரட்சிப்பு. ஆமே. அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் விசுவாசி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவியான அவங்கள தூக்கி என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கிறார். அப்படி தான் எல்லாம் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஆவினால் பிறக்கிறதுனா என்னது? அதான் ரட்சிப்பு. எப்படி நாம் மரணத்தில் இருக்கிறோம், ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறோம், அங்கேருந்து அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உயிரோடு எழுப்பி என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கிறது, மூழ்கச் செய்கிறது. அதுக்கப்புறம் தான் எங்கே வந்து மூழ்கிறோன்னா ஜலத்தினால மூழ்கிறோம். ஆமே. இப்போ ஃபஸ்ட்டு இது நடக்கணும், ஃபஸ்ட்டு ஆவியில் நாம் பிறக்கணும், அதுக்கப்புறம் எங்கே பிறக்கணும்னா ஜலத்தில் நாம் பிறக்க வேண்டும். அப்போது என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது நான் கேட்பேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே மூழ்குனீங்களா? எங்கே மூழ்கிங்களா? பரிசுத்த ஆவியினால் அங்கே மூழ்கினீங்கன்னா அங்கே மூங்கினதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மூங்கணும். ஆமேன். அப்போது ரெண்டாவது பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டதே அவருடைய வல்லமையினால தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதோ ரட்சிப்பில் மட்டும் அவருடைய வல்லமை இல்லை, அந்த வல்லமை இன்றைக்கும் எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இறுதி வரை என்னை ஒரு நாள் அவருடைய சன்னிதானத்தில் என்னை கொண்டு போய் நிற்க வைக்க போகிறது. நம்ம எல்லாரும் பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க போகிறோம். அது வரைக்கும் அந்த வல்லமை எனக்குள்ளே இருந்து உதவி செய்ய போகிறது. ஆமே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பலத்தில் போராடுறாங்க. இந்த பாவத்தை மேற்கொள்ளணும், இந்த காரியங்கள்லாம் மேற்கொள்ளணும், இந்த பிசாசம் மேற்கொள்ளணும், என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பலத்தினால போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னன்னா நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய வல்லமையினால தான். இன்றைக்கு நம்முடைய சுயபலத்தினால நம்ம எதையும் போராட முடியாது. அவருடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பிசாசுகளை போராடுகிறது. அவருடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் அவருடைய வல்லமை தான் உதவி செய்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அவருடைய வல்லமை என்ன அவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்க போகுது. ஆமே. அப்போது ரட்சிப்பு முதல் இறுதி வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் அவருடைய வல்லமையினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. சில வசனங்களை நான் காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 3:20 நான் வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. பாருங்க, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, சொல்லுங்க, நமக்குள்ளே, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்போ எனக்குள்ள என்ன பண்ணுதுன்னா ஒரு வல்லமை இருக்கிறது. ரட்சிக்கப்படும் போது ஒரு வல்லமை எனக்குள்ள வந்துச்சு. அந்த வல்லமை இன்னைக்கும் இருக்குது, எனக்குள்ள தான் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா நான் நினைக்கிறதை விட, நான் கேட்கிறதை விட அது என்ன பண்ணுதுன்னா மிகவும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்னால் முடிஞ்சது ஒரு சபை தான் பார்க்க முடியும். ஆனால் எனக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன பண்ணுதுன்னா 3 சபையும் நடத்த வைக்குது. அது மட்டும் இல்லை, 12 சபை கொடுத்தாலும் என்னால் நடத்த முடியும், என் பலத்தினால் நடத்த முடியாது, அவருடைய வல்லமே நடத்தும். ஆமே. அப்போ நினைக்கிறதை விட, வேண்டிக் கொள்றதை விட மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில், பாருங்க, எனக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா விருப்பத்தை கொடுக்கிறார். எனக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு விருப்பத்தை கொடுத்தவர் யாரு? அவர் தான். இன்னைக்கு மழை காலமா இருக்கு, என்ன பண்ணலாம், வீட்டில் என்ன பண்ணலாம்னா நல்லா டிவி பார்த்து நல்லா தூங்கி இருக்கலாம், இல்லை சூடாக எதனா சாப்பிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வல்லமை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு விருப்பத்தை கொடுத்துச்சு. என்ன விருப்பத்தை கொடுத்துச்சுன்னா அவருடைய வார்த்தையை போய் கேளு. அது மட்டும் இல்லை, அந்த விருப்பத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, செய்ய வச்சுது. இங்கே வந்து உக்காந்துருக்குறோம், இங்கே வந்து உக்காந்துருக்கிறது அவருடைய வல்லமையினால உட்காந்துருக்குறோம். விருப்பத்தை கொடுத்தாரு, அது மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து உட்கார வச்சார். ஆமே. அப்போ நான் இங்கே இருக்கிறதே அவருடைய வல்லமையினால தான். ஆமேன். உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிற வல்லமையினால. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசியிருப்போம். நான் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சுற்றினே இருந்தேன். எதுக்கு சுற்றுறேன் கேட்டிங்கன்னா சும்மா சொல்லியிருப்பேன், சும்மா சுற்றுறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விருப்பத்தை கொடுக்குறார். என்ன விருப்பத்தை? அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி,
என்ன பண்ணுறாருன்னா விருப்பத்தை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, அவரே எனக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாருன்னா செய்தும் முடிக்கிறார். அப்போது இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்கிறோம், இன்றைக்கி சுவிசேஷத்தை ஆண்டவருக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? நம்முடைய பலத்தினால சொல்கிறோமா? இல்லை, அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே இருந்து விருப்பத்தை கொடுக்கிறது. அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா மிகவும் அதிகமாக எனக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது. ஆமென். அப்போ உங்களுக்குள்ள ஒரு வல்லமை செயல்படுகிறது, அதை நீங்கள் அறிந்து கொள்ள. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதற்கும். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி நான் அவரையும் அவருடைய அவர் அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுதலின் வல்லமையும். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கு. அது என்னன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளணும். ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். இவர் யாருன்னா ஒரு முதிர்ச்சி வாய்ந்த ஒரு பிரசங்கியார், ஒரு முதிர்ச்சி வாய்ந்த கிறிஸ்தவர். அவருக்கு எல்லா ஆவிக்குரிய சத்தியமும் தெரியும். ஆனா என்ன சொல்றாருன்னா, இந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளணும், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், இதை ரொம்ப நான் விரும்புறேன், இந்த வல்லமையை நான் அறிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் யாருன்னா மிக சிறந்த கொலைகாரர். ஆனா மிக சிறந்த கொலைகாரனை அவருடைய வல்லமை மிக சிறந்த பிரசங்கியாரை மாற்றினது. ஆமே. எப்படி இருந்த அவரு எப்படி ஆயிட்டார்னா, கொலைகாரனா இருந்த அவரு ஒரு பெரிய ஒரு பிரசங்கியாரா மாறிட்டார். அதனால என்ன சொல்றேன்னா, அந்த வல்லமை நான் அறிந்து கொள்ளணும். எப்படி இருந்தேன், ஆனா என்னால மாற முடியாது, என் பலத்தினால மாற முடியாது, ஆனா அவருடைய வல்லமை என்னை மாற்றினது. அதான் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலும் தேவ பலத்தினாலும் இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லா பழக்க வழக்கங்களையும் விட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம். எப்படின்னா அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருகிறேன். எப்படி? அவருடைய வல்லமை என்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. ஒரு நாள் நான் அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்க போகிறேன். எப்படி நிற்க போகிறேன்னா, அப்பலு கட்டுறேன்னா எனக்குள்ள எனக்கு ஒரு குறையும் என் மேலே இல்லாமல் அவர் முன்னாடி நிற்க போகிறேன். எப்படி நிற்க போகிறேன்? அவருடைய வல்லமை என்னை நிற்க வைக்க போகிறது. ஆமென். அப்போ இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னா, இது அவருடைய வல்லமையினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 13:20-21 வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. தமக்கு முன்பாக என்ன பண்றாருன்னா பிரியமானதை உங்களில் நடப்பித்து. உங்களுக்குள்ள என்ன பண்றாருன்னா பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த சரீரம் அப்படிப்பட்ட சரீரம், இது மரண சரீரம். இந்த சரீரத்தை வச்சு ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. ஆனாலும் என்ன பண்றாருன்னா உங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன பண்றாருன்னா பிரியமான காரியங்களை அவர் நடப்பித்து கொண்டு இருக்கிறார். நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்றீங்கன்னா, இன்னைக்கு கிராம ஊழியம் செய்றீங்கன்னா, இது எப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன பண்றாருன்னா எல்லா பிரியமான காரியங்களும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குவேன், 10:30 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் தூங்குறது இல்லை. 4:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. என்ன? ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 4 மணிக்கு ஏன்னு வசனத்தை வாசிக்கிறது, இதெல்லாம் என்னால் முடியுமா? என் பலத்தினால் ஒன்றும் முடியாது. ஆனால் டான்னு 4:30 மணிக்கு அலாரமே அடிக்காமல் நான் ஏஞ்சிக்கிறேன். ஏன்? எனக்குள்ள அவருடைய வல்லமை பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 1:3-4 வாசிங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ரட்சிப்பிலிருந்து அவருடைய வல்லமை தொடங்கி அது என்ன பண்ணுதுன்னா இறுதி வரைக்கும் அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டு, இன்றைக்கும் அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரத்தத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்னா ஒரு வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா அழியாத வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா மாசற்ற வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா வாடாத வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா ஜீவனுள்ள வல்லமை. உங்களுக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த வல்லமை என்னன்னா ஜீவனுள்ள வல்லமை. எந்த வந்தாலும் அது நிற்க முடியாது. அது பிசாசு வந்தாலும், அது பாவ சோதனை வந்தாலும், அந்த வல்லமை இந்த வல்லமைக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அது ஒன்றுமில்லாமல்
அது போயிடும். ஆமென். அது மட்டும் இல்லை, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் என்னில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். இது யார் எழுதுறாருன்னா யோவான் எழுதுறார். யோவான் யாருன்னா வயசான காலத்தில் அவங்க விசுவாசிகள் என்ன பண்ணுறாருன்னா, பயப்படாதப்பா, பாவ பிரச்சனைலாம் வருது, அதனால என்ன பண்ணுறோன்னா கீழே விழுந்துட போகிற, கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆண்டவர் உனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். அது என்ன வல்லமைனா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர், சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். அது எங்கேயும் என்னை கீழே தள்ளுறாது. பாவ பிரச்சனைனால கீழே தள்ளுறாது, பிசாசுனால கீழே தள்ளுறாது, எதனால என்ன கீழே தள்ளாது. அப்படிப்பட்ட வல்லமை என்ன பண்ணுதுன்னா எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். யூதா 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். பாருங்க, வலுவாதபடிக்கு இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எங்கன்னா வலிவு போயிட போறனோ, இந்த பாவ பிரச்சனைனால என்னால் கிறிஸ்தவ ஜீவத்தை வாழ முடியாதோ, என்னால் ரட்சிப்பை இழந்துருவனோ, அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்குள்ள இருந்து அது என்ன பண்ணுதுன்னா வலுவாதபடி, நீ கீழே விழாதபடிக்கு, பிசாசுனால கீழே விழாதபடிக்கு அது என்ன பண்ணுதுன்னா உங்களை காக்குறது. அது மட்டும் இல்லை, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். பாருங்க, தமது மகிமுள்ள, ஒரு நாள் அவருடைய மகிமுள்ள சன்னிதானத்தில் போய் நிற்க போகிறோம். நிற்க போகிறது எப்படி நிற்க போகிறோம்னா மாசற்றவர்களாய், ஃபால்ட்லெஸ். நம்மளுக்குள்ள ஒரு மாசம் இருக்காது, நம்மளுக்குள்ள ஒரு அழுக்கம் இருக்காது, நம்மளுக்குள்ள ஒரு பாவமும் இருக்காது. அப்படிப்பட்டவர்களாய் அந்த வல்லமை நம்மை மாற்ற போகிறது. மாசற்றவர்களாய், எப்படி இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்மை மாற்ற போகிறது. ஆமென். அதனால சொல்றாரு, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஏன் அவரை துதிக்கிறோம், ஏன் அவரை ஆராதிக்கிறோம், ஏன் அவரை கனத்தை செலுத்துகிறோம்? ஏன்னா எனக்குள்ள ஒரு வல்லமை அவர் வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமை என்ன பண்ண போகுதுன்னா என்னை அவருக்கு முன்னாடி போய் நிறுத்த போகிறது. அது வரைக்கும் என்ன பண்ண போகுதுன்னா அவருடைய வல்லமை என்னை நடத்த போகிறது. அதனால நான் அவரை துதிக்கிறேன். ஆமென். அப்போது ரட்சிப்பு முதல் என்ன பண்ணுதுன்னா இறுதி வரைக்கும் அவருடைய வல்லமை நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஐயோ நான் வந்து பாவத்தில் விழுந்துருவனோ, ஐயோ நான் வந்து பிசாசை ரொம்ப டார்ச்சர் பண்ணனே, அதனால நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நான் பின்மாற்றத்துக்கு போயிடணும், பயப்பட தேவையில்லை. என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு வல்லமை செயல்படுது. அந்த வல்லமை என்னன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்போது ரட்சிப்பு முதல் இறுதி வரைக்கும் அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று. நம்மளுக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென். ஏன் அறிந்து கொள்ளணும்? அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா, நாம் பார்க்க 2 காரணங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னதுன்னா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதிராக இந்த உலகத்தில் சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சக்திகள் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒவ்வொரு போராட்டத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். வேலைக்கு போனாலும் போராட்டம், வீட்டில் இருந்தாலும் போராட்டம், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு போராட்டம் இருக்குது. நம்மளுக்கு சக்தி என்ன பண்ணுதுன்னா நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த சக்தியெல்லாம் மேற்கொள்ள தான் என்ன பண்ணுறாருன்னா உனக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். அந்த வல்லமை நீ அறிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த வல்லமை தான் என்ன பண்ண போகுதுன்னா இந்த சக்தியெல்லாம் மேற்கொள்ள அந்த வல்லமை தான் உதவி செய்ய போகிறது. என்னென்ன சக்தி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா உலக காரியங்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா உலகத்தில் போகிறோம், உலகத்தில் தான் வேலை செய்ய போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசுகிறான், கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை அவனுக்கு, அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறான். முன்னாடி ஒருத்தன் பேசுகிறான், பின்னாடி ஒருத்தன் பேசுகிறான். ஆனால் நடுவில் தான் நான் என்ன பண்ணேன்னா உட்காந்து வேலை செய்யணும். அதனால் நான் வேலையை விட்டு வந்துட போகிறேன், எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது,
என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல அப்படிலாம் சொன்னீங்களா, நீங்கள் நடுத்தரில் தான் நிற்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மட ஆலயத்துக்கு போயிடுறாங்க. எனக்கு இந்த 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 உலகத்திலே எனக்கு வாழ பிடிக்கல, நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே தனியாக போயிடுறேன். எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு எங்கே போனாலும் வசனம் சொல்லுக்கு உலகத்திலே உபத்திரம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், அப்பேற்பட்ட வல்லமை உனக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆமே. உலகத்தோட நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு நாளும் போராடுறோம். என்னென்ன காரியங்கள் கூட போராடுறோம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். சொல்றாரு உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எப்படி அன்பு கூறாம இருக்கிறது? உலகத்துல தான் வாழணும், நீ உலகத்துல தான் இருக்கணும். ஆனா எப்படி வாழனா, பட்டும் படாத மாதிரி வாழு. தாம தண்ணியில இருந்தா கூட. அப்ப ஆண்டவர் இங்க யோவான் என்ன சொல்றாருன்னா அப்படி வாழணும்னு சொல்றாரு. எப்படி வாழ முடியும்? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்புறம் சொல்றாரு ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும். பாருங்க 3 காரியங்கள். உலகத்தில் உள்ளவைகள்னா ஒரு காரியம் என்னன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்க, உலகத்துல சக்திகள் வேலை செய்து, அது என்னென்ன சக்தி? உனக்கு எதிராக சில சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சக்திகளை மேற்கொள்ற நம்மளுக்குள்ள ஒரு வல்லமை எப்பொழுதும் 24/7 என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்குள்ள வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கு. அது என்னென்ன சக்திலாம்? ஒன்று வந்து என்னன்னா மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சைனா என்னது? மாம்சம் என்ன சொல்லனா, நைட்டு ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்க, காலையில் என்ன பண்ணு, சண்டே சர்வீஸு, நீ போகாத, நீ நல்லா தூங்கு. மாம்சம் என்ன சொல்லனா, நீ அதை பண்ணாத, 5 மணிக்கெலாம் ஏஞ்சிக்க தேவையில்ல, ஒரு 10 மணிக்கு ஏஞ்சிக்கு என்ன பண்ணலாம்னா ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா மாம்சம் சொல்லுது. மாம்சம் ஜபமே பண்ண வேணாம் சொல்லும். அப்போ மாம்சத்தின் நிச்சயம்னா நான் பண்ணுதுன்னா தேவனுடைய காரியங்கள்லேருந்து நம்மளை பிரிக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலேருந்து பிரிக்கிறது, சர்ச்சைக்கு போகாம விடாமல் பண்ணுது, ஆவிக்குரிய காரியங்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ணுதுன்னா இந்த மாம்சத்தின் இச்சை பிரிக்குது. இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள போறீங்க? எப்படி மேற்கொள்ள போறீங்கன்னா பவுல் சொல்றாரு, இதெல்லாம் மேற்கொள்றதா என்ன பண்ணிக்கிறேன்னா உனக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிற, அந்த வல்லமையை நீ அறிந்து கொள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் ஃபஸ்ட்டு எனக்கு வல்லமை இருக்குன்னு உள்ள தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன்னா அதை மேற்கொள்ளுவேன். தெரியாத வரைக்கும் என்னால் மேற்கொள்ள. எனக்கு கிறிஸ்தவர்களுடைய பாட்டை என்ன தான் வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா வல்லமே அவங்களுக்குள்ளே இல்லை, ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னா வல்லமையை கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன நம்புறோம்னா எனக்குள்ள வல்லமை இருக்குது. அந்த வல்லமை என்னன்னா இந்த மாம்சத்தின் இச்சையை காட்டிலும் அந்த வல்லமை பெருசு. ஆமே. அப்போ அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். அது மட்டும் இல்லை, கண்களின் இச்சை. கண்களின் இச்சை நீ எங்கேயோ போத்தாவில்ல, சினிமா தியேட்டர் போய் பார்த்தா தான் கண்களின் இச்சை வருமா? இல்லை, உங்களை தேடி வரும். காலையில் நியூஸ் பேப்பர் எடுப்பீங்க, என்ன வரும்னா உள்ளூர் செய்திகள், வெளியூர் செய்திகள், அப்புறம் உலக செய்திகள், அப்புறம் என்ன செய்தி வரும்? அசிங்கமான படம் வரும். அப்போ இதை எப்படி மேற்கொள்ள போறீங்க? இதான் சொல்றாரு, உனக்குள்ள வல்லமை அறிந்து கொள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை பார்க்கணுன்னா கூட நம்ம என்ன பண்ணோம்னா 4-5 பேர்கிட்ட விசாரிக்கிறோம். அவன் சொல்கிறான் இது நல்ல படம், நீ போய் பார்க்கலாம் அப்படி சொன்னால் கூட நம்ம போய் பார்த்தா கூட அதில் இருந்தா என்ன பண்ணுறான்னா ஒரு அசிங்கமான காரியத்தை வச்சிடறான். ஏன்னா உலகத்தில் உள்ளவைகள் பிசாசு இதில் ஆட் பண்ணுறான். அப்போ அதன் மூலயமா என்ன பண்ணுதுன்னா கண்களின் இச்சை வருது. இன்னைக்கு ஃபோன் மூலயமா வருது, இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா வருது. இன்னைக்கு பொண்ணு இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னா ஒன்று நம்ம வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா அதை எப்படின்னா கவர முடியுமோ, எப்படிலாம் ஜனங்களை கவர முடியுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா ஜனங்களை கவரி கொண்டு இருக்கிறான். எல்லாம் எப்படி நீங்கள் தப்பிக்க போகிறீங்க? எப்படி இதிலிருந்து பரிசுத்தமாக வாழ போகிறீங்க? எப்படி வாழ போகிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஆமே. அது வந்து உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த வல்லமை இந்த உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற வல்லமை ரொம்ப பெருசு. அதான் சொல்றாரு பவுல், அதை அறிந்து கொள்ளணும். அப்புறம் சொல்றாரு ஜீவனத்தின் பெருமை.
ஜீவனத்தின் பெருமைனா என்னதுன்னா ஹை சொசைட்டி லைஃப். ஹை சொசைட்டி லைஃப்னா என்னதுன்னா தான் ஜாதி, தான் குலம், நான் யார் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நைட்டு உட்காந்து பேசுவாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க கூட உட்காந்திங்கன்னா உங்கள் மேலே அந்த ஆவி வந்துடும். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து அது வெளியே கொண்டு போகுது. அப்போ இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள போறீங்க? இதெல்லாம் மேற்கொள்றது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வல்லமை நமக்கு வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள். அது மட்டும் இல்லை, இதை தாண்டி போகும்போது இன்னொரு காரியமும் இருக்குது, இன்னொரு சக்தியும் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அது என்னன்னா பழக்க வழக்கங்கள். ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் பழக்கத்தை விட முடியாது. முன்னாடி குடிச்சிருப்பாங்க, அது திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திருப்பி குடிச்சுன்னு தான் இருப்பாங்க. அந்த பழக்கத்தெல்லாம் விட முடியாது. முன்னாடி சிகரெட் அடிச்சிருப்பாங்க, திருப்பியும் என்ன பண்ணிருப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க. அதெல்லாம் எப்படி விட போறீங்க? வசனம் சொல்லுகிற ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின. அப்போ ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா புதிதாக்கப்பட்டுச்சு. ஆனால் மாம்சமோ சரீரமோ மனதும் என்ன ஆகலைன்னா புதிதாகலை. இந்த சரீரம் என்ன ஆகலைன்னா புதிதாக்கப்படலை. எப்போ இயேசு வரப்போறாரோ அப்போதான் இந்த இந்த அழிவுள்ள சரீரம் என்ன ஆக போகுதுன்னா அழியாமையை தரித்து கொள்ள போகிறது. அப்போ இன்னும் விடுதலை ஆகலை சரீரம். மனமும் என்ன ஆகலைன்னா புதிதாகலை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா மனதை புதிதாக்கணும். அப்போ இந்த பழக்கத்தெல்லாம் எப்படி மேற்கொள்ள போறீங்க? எப்படி மேற்கொள்ள போறீங்கன்னா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா மனதை புதிதாக்குகிறார். அது மட்டும் இல்லை, ஆவியானவர் என்ன பண்றாருன்னா என் சரீரம் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல, பழக்க வழக்கம்லாம் மேற்கொள்ள முடியல, ஆனாலும் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா மனதை புதிதாக்கி என்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறார். அவருடைய கண்ட்ரோல்ல என்ன பண்றாருன்னா என்னுடைய சரீரத்தை வைக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்படி என்னுடைய பலத்தினால நான் பழக்கத்தை விட்டுற முடியுமா? எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களால விட முடியல. ஆனால் ஆவியானவருடைய வல்லமை வருமானால் எப்பேற்பட்ட பழக்கமாக இருந்தாலும் வெளியே வந்துடலாம். அவரை கேட்டு பாருங்க, 15 வருஷமா குடிச்சாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டும் அந்த குடியை விட முடியல. ஆனாலும் ஒரு நாள் அவர் சொல்றாரு, எப்படிதான் விட்டேன்னு தெரில, அதான் தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை வந்தா எப்பேற்பட்ட குடியும் விட வச்சிரும். ஆமே. இப்போ பழக்க வளங்கள் அது ஒரு சக்தி. அது மட்டும் இல்லை, மாம்சத்தின் நிச்ச, கண்களின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, அதுக்கப்புறம் பழக்க வழக்கம், இது ஒரு சக்தி. அதை தாண்டி போனா என்ன ஒரு சக்தினா பிசாசு, சத்துரு, பிசாசு, அவன் ஒரு சக்தியா இருக்கிறான். 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ரொம்ப அலர்ட்டா இருன்னு சொல்றாரு பேதுரு. ஏன்னா விழித்திருங்கள், ரொம்ப ஷார்ப்பாரு, விழித்திரு. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய, நமக்கு எப்பயுமே அகெயின்ஸ்டா ஒருத்தர் இருக்கிறான். கிறிஸ்தவர்களுக்கு எப்பயுமே 24/7 உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் இருக்கிறான், ஒரு எதிரி இருக்கிறான். அவன் யாருன்னா பிசாசு. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன பண்ணான், சுற்றி திரியே இருக்கிறான். ஆனா அவனால விழுங்க முடியாது யாரையும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை பெருசு. அவனால சுற்றி தான் தெரிய முடியும், ஆனா அவனால விழுங்கவே முடியாது கிறிஸ்தவர்களை. ஆமே. ஆனா அவனால ஒண்ணு பண்ண முடியும். அது என்னன்னா அவன் மஞ்சகன், அவன் பொய் சொல்றவன், அவன் கேடி. அவன் என்ன பண்ணுவான்னா பொய்யை உங்க மனதுல கொட்டி என்ன பண்ணுவான்னா அவங்கள விழ வச்சிருவான். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவனுடைய பொய்யில விழுந்துருவான். அதான் என்ன பண்ணான்னா ஆதியாகமத்துல செய்யறான். என்ன செய்யறான், ஆதாம் ஏவாள் வந்து அவங்களுக்கு பாவனா என்ன தெரியாது, பாவத்தை பார்த்ததும் கிடையாது, எப்பயுமே தேவனோடு கூட இருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்டவர்களும் என்ன பண்றான்னா அவன் பொய் சொல்லி அந்த பாவத்துல விழ வச்சான். ஆமே. ஆனாலும் ஒன்று அறிந்து கொள்ளணும், அந்த வஞ்சனைகளை மேற்கொள்றதுக்கு தேவன் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். ஆமே. எபேசியர் 6:12 பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்பயுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா போராட்டம் இருக்கு. கண்களின் இச்சையோட போராட்டம் இருக்கு, மாம்சத்தின் இச்சையோட போராட்டம் இருக்கு, ஜீவனத்தின் பெருமையோட போராட்டம் இருக்கு,
சில பழக்க வழக்கங்கள், அந்த சக்தியோடு நம்ம போராட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லை, பிசாசோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அடுத்த வசனம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆகையால் ஆகையால் தீங்கு தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இதெல்லாம் சக்திலாம் உனக்கு விரோதமா செயல்படலாம்பா, ஆனாலும் அந்த வெப்பனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற வெப்பன் ரொம்ப பெருசு. ஆமென். உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். ஆமென். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா சர்வ ஆயுத வர்க்கம் இருக்கிறது. ஆமென். அதுக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த பாஸ்கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாம்மா இந்த ஊர்ல என்ன இருக்குன்னா பறவை பிசாசு இருக்கு, இந்த ஊர் அந்த அந்த பிசாசுக்கு ஃபேமஸ்ப்பா. இன்னொரு பாஸ்கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா இந்த ஊர்ல பாம்பு பிசாசு இருக்கு, இது ஃபேமஸ் இந்த ஊர். இன்னொரு பாஸ்கிட்ட போனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ்னா தேல் பிசாசுக்கு ஃபேமஸ். ஆனா யோவான் பாஸ்கிட்ட போனா அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதப்பா, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்போ உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் அந்த பிசாசை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப பெரியவர். ஆமென். அப்போ அந்த மாதிரி பாஸ்கிட்ட போனோம், இந்த மாதிரி பாஸ்கிட்ட போகக்கூடாது, யோவான் பாஸ்கிட்ட நம்ம போனோம். ஆமென். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்ன பண்ணுதுன்னா சக்திகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய சுயபலத்தினால நம்மளால எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா நமக்குள்ள ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமைனா என்ன வல்லமைனா உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் அந்த வல்லமை ரொம்ப பெருசு. அந்த வல்லமை என்ன பண்ணா எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்றார். ரெண்டாவது காரணம் என்னதுன்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ உதவி செய்கிறது. இந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ உதவி செய்கிறது. ரோமர் 7:18 வசனத்தை வாசிக்கலாம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்குள்ள என்னன்னா நன்மையே கிடையாது. என்னுடைய சரீரத்தில் அவர் நானும் சொல்லும் போது என்னன்னா அவருடைய சரீரத்தை சொல்றாரு. அவருடைய சரீரத்தில் என்னன்னா நன்மையே கிடையாதான். அப்புறம் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னில். பாருங்க, எனக்கு விருப்பம் இருக்கு, நன்மை செய்யணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா இந்த மரண சரீரத்திலிருந்து எப்படி நன்மை வரும்? அடுத்த வசனம் 24வது வசனம் பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான் வந்து மாட்டிக்கினேன், நல்லா வந்து மாட்டிக்கினேன் அப்படி சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த ஒரு நன்மையே பிறக்காத சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க ஆக்குவார்? அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, நன்மையே செய்ய முடியாது. ஆனாலும் 25வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இப்போ சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் அவர் என்ன பண்றேன்னா ஸ்தோத்திரம் பண்றேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். பாருங்க, ஆதலால் நானோ என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்ய. இத்தனை நாள் ஏன் நான் பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா நான் என்ன பண்றேன்னா எனக்குள்ள இருக்கிற வல்லமை நான் அறியாம போயிட்டேன். அறியாம போனதுனாலேயே நான் பாவத்துக்குள்ளேயே செஞ்சுருந்தேன். ஆனா இப்போ நான் அறிஞ்சு கொண்டதுனால நான் என்ன பண்ணேன்னா தேவனுடைய வார்த்தையினால என்னுடைய மனதை புதிதாக்கி என்ன பண்ணேன்னா இப்போ அந்த பாவத்தையும் மேற்கொள்ளுகிறேன். ஆமே. அப்போ இத்தனை நாள் தெரியாத வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா பாவத்துல செஞ்சிருக்கலாம், தேவனுக்கு விரோதமா நீங்க வாழ்ந்துருக்கலாம். ஆனா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள இருக்க வல்லமை பெரிய வல்லமை. அது நீங்க அறியும் பொழுது இத்தனை நாள் பாவம் செஞ்சுருக்கலாம், ஆனா இனிமேல் நீங்க எப்படி வாழ போறீங்கன்னா பரிசுத்தமா நீங்க வாழ போறீங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்ய போறீங்க.
ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற வல்லமை நான் அறிந்து கொண்டேன். அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா என் மனதை புதிதாக்குகிறது. அது மட்டும் இல்லை, அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா என்னுடைய சரீரத்தை அது கீழ்ப்படுத்துகிறது. நன்மை செய்ய வைக்கிறதுக்கு அந்த வல்லமை உதவி செய்யுது. என் சரீரத்தினால நன்மையே பிறக்காது. அப்படிப்பட்ட சரீரம் இது, மாம்ச சரீரம், மரண சரீரம். ஆனாலும் தேவனுடைய வல்லமை நான் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா எனக்குள்ளேருந்து நன்மை செய்ய உதவி செய்கிறது. ஆமென். அப்போ பவுல் எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னா வல்லமைக்காக ஜெபம் பண்ணல. எதுக்காக ஜெபம் பண்ணுறான்னா உனக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு அதை நீ அறிந்து கொள்ளும். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்குது. அந்த வல்லமை என்னன்னா உலகத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற வல்லமை ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமென். அல்லேலூயா. அது உங்களை இன்னைக்கு பிரச்சனை பார்க்கலாம், நெருக்கத்தை பார்க்கலாம், கஷ்டத்தை பார்க்கலாம். ஆனாலும் சோர்ந்து போக தேவையில்லை. இந்த நெருக்கத்தையும் ஜெயமாக மாற்றுறதுக்கு எனக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளு. நான் என்ன பண்ணுறேன்னா உலகத்தை ஜெயித்தேன். அது மட்டும் இல்லை, உனக்குள்ள ஒரு வல்லமை வச்சுட்டேன். அந்த வல்லமை எல்லா இடங்களிலும் உன்னை வெற்றி சிறக்கிற வல்லமை. அதனால தான் வசனம் சொல்லு, கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுது. எங்கே போனாலும் எனக்கு வெற்றி தான். பிசாசு வரலாம், அவன் எப்படி காரியத்தை வேணா எனக்கு விரோதமாக அவன் ட்ராப் செய்யலாம், கண்ணியை எனக்கு விரோதமாக போடலாம். ஆனாலும் என்னை கண்ணியில் நான் விழமாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமை காட்டிலும் பெரிய வல்லமை. அந்த வல்லமை என்ன பண்ண போகுதுன்னா ஒரு நாள் என்னை அவருக்கு முன்பாக நிறுத்த போகிறது, மாசற்றவர்களாக, அப்பழுக்கற்றவனாக, பரிசுத்தமாக. இன்னைக்கு அவருடைய வல்லமை தான் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாயினே வரோம். ஒரு நாள் வரும்போது நம்ம அவருக்கு முன்னாடி நிற்க போகிறோம். எப்படி நிற்க போகிறோம்னா ரொம்ப பரிசுத்தமாக, இயேசுவை போலவே பரிசுத்தமாக நம்ம நிற்க போகிறோம். ஆமென். அப்போ நம்ம அந்த வல்லமையை அறிந்து கொள்ளணும். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்னா நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இதெல்லாம் தெரியணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. ஏன்னா அவனுடைய மனக்கண்கள் என்ன பண்ணியிருக்கிறான்னா பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனக்கண்கள் திறந்தா நம்ம வேற மாதிரி ஆளாக மாறிடுவோம். ஆமீன். எல்லாரும் எழுந்துருக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனால் தான் பார்த்து சொல்கிறான், உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயோ வந்து விட்டார்களா, அவனுடைய மனக்கண்கள்லாம் மாறிடுச்சு பாருங்க. இன்னைக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டா இன்னைக்கு நம்ம வேற மாதிரி ஆளாக மாறிடுவோம். இன்னைக்கு பிசாசை பார்த்து எப்போ பார்த்தாலும் பிசாசு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இந்த இச்சை, எப்போ பார்த்தாலும் இந்த பாவம், இதே சொல்லிட்டு இருக்கிறோமா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள ஒரு வல்லமை வச்சுட்டேன். அந்த வல்லமை நீ அறிந்து கொள். அந்த வல்லமை என்னன்னா கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின வல்லமை, அது உயிர்த்தெழுதின வல்லமையை நான் உனக்குள்ளே வச்சிருக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் பெரிய வல்லமை உனக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனை அறிந்து கொள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் அறிஞ்சிருக்கிறதுனாலே நான் விடுதலையாக போகிறேன். நான் பாவ பிரச்சனையிலிருந்து விடுதலையாக போகிறேன். நான் பிசாசு தொந்தரவுலேருந்து நான் விடுதலையாக போகிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற வல்லமை ரொம்ப பெருசு. எல்லாவற்றையும் நடப்பித்த வல்லமை, மரணத்தை வென்ற வல்லமை, பாதாளத்தை ஜெயித்த வல்லமை, இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கர்த்தத்துவங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றி சிறந்த வல்லமை எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை அந்த வல்லமை பிதாவுடைய வலது பார்சில் உட்கார வைத்தது. அப்பேற்பட்ட வல்லமை எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அதை அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளணும். கர்த்தாவே ஆண்டவரே, மனக்கண்களை நீர் பிரகாசம் பண்ணுவீராக. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. எல்லா குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் கர்த்தாவே. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். உடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வீராக கர்த்தாவே. எல்லாவற்றையும் வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.